ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லைக் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிராண்டை எப்படி உருவாக்குறது, அந்த பிராண்டை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, சக்ஸஸ்ஃபுல்லாகான்னு கேட்டால் இப்போதைக்கு அந்த டாபிக் நான் கவர் பண்ண மாட்டேன். பட் பேசிக்கான விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஓகேவா மக்களே? பிராண்ட்னா என்ன? சிம்பிள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை ஆன்லைனில் மக்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறது. ஏன்னா இப்போது எல்லாத்துக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. டிவி பார்க்குறத விட மொபைல் பார்க்குற நேரம் தான் அதிகமாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பீப்புளை ரீச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊரில் போஸ்டர் ஓட்டினீங்கன்னா, போஸ்டர்லாம் இப்போ பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. போஸ்டர் முதல்ல எங்கே போய் ஒட்டுவீங்க? இப்போது எந்த வால் போஸ்டர் ஓட்டுறதுக்காக இருக்குது? டூ ரேர் தான். மூவி போஸ்டர் தவிர வேறு எந்த போஸ்டரும் எனக்கு பெருசாக தெரியறது இல்லை. சில கட் அவுட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அந்த கட் அவுட் வைக்கிற அளவுக்கு எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆன்லைனில் எப்படி பண்ணலாம், பிராண்டை எப்படி மக்களுக்கு ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமாக உங்களுக்கு உங்கள் பிராண்ட் நேம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அந்த அளவு அது மக்கள் மனசில் நிற்கும். இப்போ என்னால் கூகுளுக்கு ரிலேட்டடான ஒரு நேமை என்னால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கூகுளுங்கிறது ஒரு ப்ராப்பரான நேமானு கேட்டால், ஒரு வேர்டானு கேட்டால் கிடையாது. அவன் ஒன்று வச்சான், அவனோட ப்ராடக்டை வச்சு, அவனோட ஐடியாஸை வச்சு அதை மிகப்பெரிய பிராண்டாக்கிட்டான். ஃபேஸ்புக் அவனும் பழசெல்லாம் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க. இப்போது நேமிங் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். பட் அது ஒரு யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருக்கிறது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்த்தலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சோஷியல் மீடியாவுக்கு அந்த பவர் இருக்குது, அண்ட் வெப்சைட்க்கு அந்த பவர் இருக்குது. சோஷியல் மீடியா டோட்டலி ஃப்ரீ. உங்களால் ஃப்ரீயாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும், உங்களால் ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிக்க முடியும். வெப்சைட்க்கு நீங்கள் ஒரு இயர்லி ஒரு 5K ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பேசிக்கான லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்க முடியும் WordPress யூஸ் பண்ணி. இல்லை இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் வெப்னாலும் ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். நான் இப்போ என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, lifelike.in ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? அதை நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணிக்கலாம். என்னோடய வெப்சைட் வந்துடுச்சு. அடுத்தது பாருங்கள், என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் இருக்குது, பின்ட்ரெஸ்ட் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் உங்களோட பிராண்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது இது நிறையா பீப்புளுக்கு ரீச் ஆகும். எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாவும் ஒவ்வொரு விதமாக ஒர்க் ஆகும். இன்ஸ்டாகிராம்னால் மோஸ்ட்லி நம்ம ரீல்ஸ் போடலாம், போஸ்ட் போடலாம். பட் ட்விட்டர் நம்ம த்ரெட்ஸ் போடலாம், அதுலேயும் வீடியோஸ் போடலாம். பட் வீடியோஸ் அவ்வளோ பார்க்குறோமான்னு கேட்டால் கிடையாது. ஃபோட்டோஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இங்கே ட்வீட்ஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப மேட்டராக இருக்குது. ஃபேஸ்புக்கெலாம் அது என்னங்கிற கதைங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். இந்த மாதிரி உங்கள் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், பிராண்டோட விசிபிலிட்டி வைடர் ஆடியன்ஸுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா இல்லை, மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், ஷேர்சாட் டாப்பில் இருக்க ஒரு 5 இல்லை 6 சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். அது எல்லாத்தையுமே ஒன்று டார்கெட் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ட்விட்டரோட பயோவில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை கொடுக்கணும். உங்கள் யூடியூப்போடதுலேயும் ஃபைனலாக இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுக்கணும். வெப்சைட்லேயும் மெயினாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா மீடியத்துலேயுமே இன்ஸ்டாகிராம் தான் நீங்கள் ஃபைனல் டார்கெட்டட் லொக்கேஷன், அதாவது ஒரு டெஸ்டினேஷனாக வைக்கணும்.
ஸோ மற்ற சோஷியல் மீடியாவிலேருந்து எங்கே கிளிக் பண்ணி வந்தாலும் ஃபைனலாக அவங்க இன்ஸ்டாகிராம் வந்துடுவாங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் ரெகுலராக டே டு டே லைஃப்பில் வந்து அப்டேட்டடாக இருக்குது அப்படின்னா ஸோ யூ கேன் ஈஸிலி உங்கள் கண்டென்ட்டை வந்து அதுக்கு ரிலேட்டடான பீப்புளுக்கு ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்ணிட முடியும். அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இது ஆனால் மெயினான ஒரு விஷயம். நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட எல்லா சோஷியல் மீடியாவோட பயோலேயும் ஒரு லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் யூடியூப் லிங்கை கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி போட்டாலும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்தாங்கன்னா இவங்க யூடியூப் வச்சுருக்காங்களா அப்படின்னு யூடியூப்பை கிளிக் பண்ணி வந்து அவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. சப்ஸ்கிரைபர் கிடைக்காட்டியும் உங்கள் ஒரு வீடியோ பார்க்குறாங்கனாலும் அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான். இது டோட்டலாக ஃப்ரீ. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். யூனிக்கான நேம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் எல்லாமே அப்கமிங் டேஸ் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் டெக் ரிலேட்டட் அண்ட் சோஷியல் மீடியா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பை பை கைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பழம் தின்னு கொட்டை போட்டவன் எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்லை நீங்களும் இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோஸ் பார்க்குற மற்ற நம்ம நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட். யார் டீச் பண்ணாலும் நான் கண்டிப்பாக கற்றுப்பேன். அது யாராக வேணா இருக்கலாம். இப்போ ஒரு 4 வயசு குழந்தைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கனாலும் அந்த குழந்தை எனக்கு டீச் பண்ணுது, கமெண்ட்டில் வந்து சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணிப்பேன். அங்கே ஏஜ் மேட்ரு இல்லை, அவங்க யாருங்கிறது மேட்ரு இல்லை. அவங்க அந்த வே ஆஃப் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க, என்னோடய கருத்தோட மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, இல்லை அட்லீஸ்ட் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கனாலும் அதை டீப்பாக நான் அனலைஸ் பண்ணியாவது வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போட்டு நான் இன்னும் வந்து ஒரு ப்ராப்பரான வேலை வந்து கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க கூட. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நானும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட கம்யூனிகேஷன் வச்சுக்க ட்ரை பண்ணுறதால கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக திஸ் மந்த் ஃபுல்லி வந்து எப்படி ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணலாம், அது சோஷியல் மீடியாவில் எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி போஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்துக்கு போஸ்ட் பண்ணலாம், அது ஆக்சுவலாக நிறையா திங்ஸ் இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ஒரு பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிராண்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பிராண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பிராண்டோட வேல்யூ க்ரியேட் பண்ணுறதால என்ன ஆகுங்கிறது நான் அப்கமிங் டேஸில் நான் வந்து சொல்கிறேன். பிராண்டோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடி டெஸ்லா அண்டு ஸ்டார்ஷிப் இதெல்லாமே வந்து ஒரு கம்பெனி தான். இதோட நேம்லாம் தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. பட் எலன் மஸ்க் வந்து ரெகுலராக வந்து அதை பற்றி ரீட்வீட் பண்ணுறாரு. அது எல்லாமே அவங்க கம்பெனி பிராண்ட் தான். இப்போ அவர் ட்விட்டரையும் வாங்கிட்டார். அதில் ரீட்வீட் பண்ணுறதால வந்து அவரோட பிராண்ட் வந்து அதோடய வேல்யூ நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பித்தாலே வந்து யாரோ ஒருத்தங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்கனாலுமே வந்து அவருக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஷாப் ஒன்று வந்து வச்சுருக்கீங்க. இது வந்து ஆன்லைனில் இருக்குது. இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுறான். ரெகுலர் கஸ்டமர் கூட கிடையாது. இந்த ஒரு மாதத்தில் ஒரு ஊரில் ஒருத்தன் ட்ரை பண்ணுறான் வேர்ல்டு வைடில் அப்படிங்கிறப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் நடக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் இது வந்து பாசிபிள். ஆஃப்லைன்லனா உங்கள் ஊர் இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டை தாண்டி எவ்வளோ வரமாட்டான். மோஸ்ட்லி டூரிஸ்ட்டுக்கு வந்தாலுமே வந்துட்டு அவன் ஊர் சுற்றி பார்த்துட்டு போயிடுவானே ஒழிஞ்சு பர்ச்சேசிங்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். மேபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டான நேம் வந்து இருக்குன்னா மட்டும்தான் உங்கள் கடைக்கு வருவோம். ஸோ ஆன்லைன் போகிறது மூலிமா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் இருக்குது. அண்ட் எப்படி வந்து சோஷியல் மீடியா அண்ட் இந்த இன்டர்நெட் வந்து நார்மல் பிஸ்னஸை வந்து எப்படி ஹைக்கு கொண்டு போயிருக்கு, என்னென்ன சேஞ்ச் ஆனங்காட்டி எப்படியெல்லாம் பீப்புள் க்ரோ ஆகியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணாமல் விட்டாதங்காட்டி அவங்க க்ரோ ஆகாமல் இன்னும் பேக் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும்
நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் பிஸ்னஸில். ஏன்னா பிஸ்னஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடியெல்லாம் ஷாப்பில் வந்து அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் எதாக இருந்தாலும் வாங்க முடியும். உங்களுக்கே தெரியும். அப்போது வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா தோணாது, ஏன்னா இவ்வளோ தான் இருக்குது, இதை நம்ம பார்த்துக்கணும், பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு இருப்போம். இப்போது ஜிபே இந்த யூபிஐ வந்தங்காட்டி என்ன ஆகுதுன்னா, நம்ம ஈஸியாக 10 ருப்பி தானே, டீ தானே அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சது நமக்கு தெரியாமலே அது ரெகுலராக ஒரு மிகப்பெரிய ஹேபிட்டாக மாறிடுச்சு. காசு வருது, காசு போயிடுது. நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு சம்பாதிக்கிறோம். அது எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து அன்வான்டான விஷயங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்மளை அறியாமலே வந்து சொசைட்டியே நம்ம வந்து வாங்க வச்சிருது. நமக்கும் அது தெரியறதில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி இதுதான் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இது போக தான் செய்யணும், அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ ஒரு ஷாப் வந்து இப்போ ஒரு ஜிபே யூபிஐ ஸ்கேனர் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து நான் பணம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், நான் அடுத்த டைம் வாங்கிக்கிறேன் கான்செப்டே இல்லை. இது வேணுமா, நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா, நான் எடுத்துக்கிறேன், ஸ்கேன் அண்ட் பே, அவ்வளோதான், போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஷாப் வந்து ஜிபே ஸ்கேனர் வந்து வச்சுருக்கான்னா கண்டிப்பாக அவன் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும். இதுவே ஒரு கடையில் வந்து ஜிபே ஸ்கேனர் இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, இவன் கடைக்கு போனால் நம்ம அமௌண்ட் கொண்டு போகணுமா, நம்ம ஏடிஎம் போய் எடுக்கணுமா. எனக்கெலாம் ஏடிஎம் வந்து எந்த மூலையில் இருக்குன்னே வந்து மறந்து போச்சுங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு மக்களே. நான் போகிறதே இல்லை. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு பணம் எடுக்கணுன்னு வந்து சொன்னான். அவன் கூட போய் நான் போய் எடுத்து கொடுக்கல, ஜஸ்ட் வந்து அவனுக்கு எக்ஸாக்டாக எந்த இடம்னு தெரியாது, கூட்டிகிட்டு போனேன். நானும் சும்மா உள்ள போய் சும்மா அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணேன். ஃப்ரெண்டு தானச்சு, பின் மட்டும் அவர் போட்டுக்கிட்டாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு. பட் கையில் அமௌண்ட் வச்சுருக்கணும், அது டோட்டலாக வேறு கான்செப்ட். இங்கே நான் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து எப்படியெல்லாம் மக்களை மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தினா அது எப்படி வந்து ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் யூஸ் பண்ணாமல் விட்டால் என்ன நடக்குங்கிறத நான் வந்து கண்டிப்பாக அப்கமிங் வீக்கில் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அவர் யூடியூப் சேனல். பபாய் கைஸ்.